அடிக்க சொல்லிட்டீங்க கூப்பிட்டு வர. டேய், நேத்து பார்த்த சினிமால எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்டாங்களே, அந்த மாதிரி நம்ம 2 பேரும் சண்டை போடலாமா? ஓ எஸ், அப்ப நான் தான் எம்ஜிஆர், நீ தான் நம்பியார். ஏன் நானும் எம்ஜிஆர் இருந்தா ஆகாதோ? நான் தான் எம்ஜிஆர். சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம், நம்ம 2 பேரும் சண்டை போட்டுப்போம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் எம்ஜிஆர். அங்க பள்ளிக்கூட தேடிட்டு கிடக்குறாங்க, இங்க சண்டை பண்ணு கிடைக்கிறீங்க. போகடா, நிச்சயம் கொஞ்சிக்கிட்டா போடா. யோ சின்ன பசங்க சண்டை பண்ணு கிடக்குறாங்க, நீ நான் குத்துக்கல் மாதிரி உட்காந்து பச்சின்னு கிடைக்கிறிய. இன்னும் அர்த்தம் இது என்ன தெரியுமா? ரயில் டிக்கெட்டா? இன்னைக்கு காலையில 25 பைசா அட்மிஷன்ல போட்டு என் நேரத்தை கணிச்சிருக்கேன். படிக்க தெரியுமா? நான் படிக்கிறேன், கேளு. அனாவசியமாக பிறர் விஷயத்தில் தலையிடாதே, அதனால் ஆபத்து ஏற்படும். இன்னைக்கு என் ஜாதகம் இப்படி இருக்கு. நான் உங்க 2 பேரையும் விளக்க போய் அவங்க குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் ஆயிட்டு என்ன நம்பி ஆராக்கிட்டாங்கன்னா எனக்கு எதுக்கு இந்த வேலைங்கிறேன். என் ஜாதகம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 வருஷம், 2 வருஷம் பொறுத்து பாரு. After 2 years, I'll be a king. கேரப்பா கும்பராசியில் குவலயத்திலே ஜனித்தோன், நல்ல புத்தி வித்தையோடு நயவசன கீதம் உள்ளான். வெல்லுவான் பகையனைத்தும் விண்ணவரின் ஏவல் கொள்வான். சல்லாப நடையுடையான் தரணியிலே கீர்த்தியுள்ளானே. ஜோசியம் சொல்லுறேன் வா வா வா, ஓ ராசியும் பலனும் இப்பவும் எப்பவும் ஓஹோஹோ. ஜாதகத்துல சொல்லி இருக்கு, சங்கடம் எல்லாம் தள்ளி இருக்கு. ஸ்ரீதேவி வந்திருந்து தனம் தனம் வீட்டையும் தட்டுமப்பா, நல்லது கிட்டுமப்பா, சீக்கிரத்தில் சில்லற கொட்டுமப்பா. ஜோசியம் சொல்லுறேன் வா வா வா, ஓ ராசியும் பலனும் இப்பவும் எப்பவும் ஓஹோஹோ. தெய்வமான ராமனுக்கும் நட்சத்திர கோளாறு, சொல்ல போனா அதனால வனவாசம் போனாரு. ஜாதகத்து கட்டங்கள் எல்லாம் வெத்து கட்டம் இல்லையப்பா, வானத்துல எப்பவும் உள்ள நட்சத்திரம் தானப்பா. ஜோசியத்தில் உள்ள சங்கதிங்க விஞ்ஞானத்திலும் இல்லையப்பா. இத புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா கலக்கம் இல்லே. ஜோசியம் சொல்லுறேன் வா வா வா, ஓ ராசியும் பலனும் இப்பவும் எப்பவும் ஓஹோ ஹோ.
இந்திரன சந்திரன கிட்ட போய் தொட்டாச்சு, கிட்ட போய் தொட்டாலும் கிட்டும் பலன் ஒன்னேதான். நல்ல தொழில் கையில் இருந்தா ராசி பலன் ஏனப்பா, ராசி பலன் பார்ப்பது கூட நல்ல தொழில் தானப்பா. நம்பிக்கை நெஞ்சில வந்ததுன்னா நட்சத்திர பலன் தேவையில்லை. இத புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா கலக்கம் இல்லே. ஜோசியம் சொல்லுறேன் ஜோசியம் சொல்லுறேன் வா வா வா. ஓ ராசியும் பலனும் இப்பவும் எப்பவும் ஓஹோஹோ. ஜாதகத்துல சொல்லி இருக்கு, சங்கடம் எல்லாம் தள்ளி இருக்கு. ஸ்ரீதேவி வந்திருந்து தினம் தினம் வீட்டையும் தட்டுமப்பா, நல்லது கிட்டுமப்பா, சீக்கிரத்தில் சில்லற கொட்டுமப்பா. ஜோசியம் சொல்லுறேன் ஜோசியம் சொல்லுறேன் வா வா வா. ஓ ராசியும் பலனும் இப்பவும் எப்பவும் ஓஹோஹோ. முருகா, கந்த சஷ்டி அதுவுமா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அன்னைக்கு அடிவாரத்துல ஒரு வத்திப்பெட்டியை காமிச்சு என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச அதே வத்திப்பெட்டியில தான் இன்னைக்கும் விளக்கேத்துற. என்ன குச்சி மட்டும் வேற, பொட்டி அதேதான். முருகா சண்முகா வேலாயுதா அப்பனே. யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. அப்படியா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? போன மாசம் வந்தப்ப மாப்பிள்ளை பையனை கையோட கூட்டிட்டு வர சொல்லி சொன்னீங்களா? அவங்களே வந்திருக்கிறாங்களா? பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா அவங்க தவறி ரொம்ப வருஷமாச்சு. மாப்பிள்ளைக்கு எல்லாமே நான் தான். மாப்பிள்ளை பையனை எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? மாப்பிள்ளை பேருக்கு தஞ்சாவூர்ல 500 ஏக்கர் நிலம் இருக்கு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு உழ தெரியுமா? அவர் எங்க உழணும்? உள்றதுக்கு தான் டிராக்டர் வச்சிருக்காரு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா? அவர் எங்க ஓட்டணும்? அதுக்கு தான் டிரைவர் வச்சிருக்காரு. சாபாஷ். அது மட்டும் இல்லைங்க, கறவை மாடு மட்டும் 1000கணக்குல இருக்கு. சாபாஷ். மாப்பிள்ளைக்கு கறக்க தெரியுமா? ஐயோ, அவர் எதுக்காக கறக்கணும்? அதுக்கு தான் பண்ணையில 300 பேரை வேலைக்கு வச்சிருக்காரு. அது சரி, பண்ணையில வேலை பார்க்கிற 300 பேரும் டிராக்டர் ஓட்டுற டிரைவரும் விவசாய தொழிலாளிகளும் ஐயா ஒரு நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை சோத்துக்கு என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் வித்து பணமாக்கிட்டு பட்டணத்துக்கு வர்றாரு. வந்து என்ன பண்ண போறாரு? இருக்கிற பணத்தை எல்லாம் பேங்க்ல போட்டுட்டு வர்ற வட்டியில காலாட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமே. ஐயா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அடச்சே, என்னங்க நீங்க சம்பந்தம் பேச வந்தவங்க கிட்ட அபசகுனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரியா, எனக்கு இந்த சகுனம் ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. வந்ததுல இருந்து மாப்பிளைய பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன். எதுக்கு? ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் வரலாம், தாழ்வும் வரலாம். அப்படி தாழ்வு வரும் பொழுது என் கையால உழைச்சு என் பொண்டாட்டிக்கு கஞ்சி ஊத்துவேன்னு இந்த பாய் ஒரு தடையாவது வாயை திறந்து சொன்னானா, இப்பேற்பட்ட படுபாவிக்கு என் உயிரே போனாலும் என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன். எந்திரி எந்திரிங்கயா. இங்க பாரியா, எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு சொத்து பத்தி இல்லைனாலும் பரவாயில்லை. அவன் சுயமரியாதை உள்ளவனா இருக்கணும், சொந்த கால்ல நிக்கணும். நான் 3 எண்ணத்துக்குள்ள மரியாதையா இந்த வீட்டை விட்டு ஓடிருங்க, இல்ல என் வேலைக்காரனை விட்டு வெட்டுவேன். மா, என்னம்மா தபாலு? வழக்கம் போல உன் பிள்ளைக்கு தான் அசோக் லேலண்ட்ல இருந்து, அம்பத்தூர் ஃபேக்டரியில இருந்து, ஸ்டேட் பேங்க்ல இருந்து, ஒரு இங்கிலீஷ் கம்பெனில இருந்து வந்திருக்கு. இன்டர்வியூக்கு வந்திருக்கா? ஆமா, அதான் போன வாரமே வந்தாச்சே. இது இரு இரு, ஏன் இன்டர்வியூக்கு வரல, தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்கோன்னு கெஞ்சி வந்திருக்கு. என் புள்ள படிப்பு அப்படி. கெஞ்சுறது என்ன? அவன் கால்ல விழணும். அவன் படிப்பு என்ன, அறிவு என்ன, திறமை என்ன இருந்த என்ன பிரயோஜனம்? அவரு கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடுறதுக்கு இங்க நீ இல்ல காலாட்டிட்டு இருக்க. இதோ பாருடி, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்காக நான் உழைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஆசைப்படுற மாதிரி நடக்கதான் போகுது. அப்ப உன்னைய என்னை உச்சாணி கொம்புல உட்கார வச்சு இந்த ஊரை மெச்சுற மாதிரி காப்பாத்த போறான் பாரு. பாக்கலாம். இப்ப அவரு எங்க இருக்காரு? ஜோசியர் சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு சுக்கிரதசை வந்துரும் இல்ல? ஐயோ ஐயோ, எத்தனை தடவை சொல்றது? பெரிய ரோதனையா போச்சு. இங்க பாரு, இப்போ உனக்கு நடக்கிற 7.5 நாட்டு சனியில அப்படி இப்படின்னு 5.5 வருஷம் கழிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது
2 வருஷம். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கேயோ போற. அப்படி நீ போகல, ஜோசியத்தை விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். போதுமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜோசியரே. ஆனா அடிக்கடி ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் சொல்றதை கேட்டு எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகமா? இந்த ஜோதிட பூஷணம் சாஸ்திர சாம்ராட் சாம்பசிவ சர்மா குனிஞ்சு கணிச்ச ஜாதகத்துல சந்தேகமா? வராகமிகரர் கேட்டார்னா வருத்தப்படுவாரு. குழப்பிட்டு இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கொஞ்சம் இரு. எங்க உன் ஜாதகம்? அடியில போய் மாட்டிக்கிச்சு. கரெக்ட், உன் ஜாதகம் தான். சரியா தானே இருக்கு. எப்படி பேசுகும்? அதுக்கு இல்ல சாமி, ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? பிரசனத்துல பாக்குறேன். 108க்குள்ள பட்டுன்னு ஒரு நம்பர் சொல்லு பாப்போம். 1.5. அரை முழுசா ஒண்ணு சொல்ல மாட்டியா? இன்னும் 7 நாளைக்குள்ள உனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஜோசியரே, குறுக்க பேசாதே. அப்படி அது நடந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை. அப்படி 7 நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா என் ஜோசியம் பொய். 7 நாளைக்குள்ள என்னங்க நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் ஜாக்கிரதையாரு. ஏன்னா உனக்கு அது ஒரு கண்டம். அந்த கண்டத்துல உனக்கு உயிர் போனாலும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். அப்படி நீ தப்பிச்சிட்டீன்னா 8வது நாள் வந்து என்ன பாரு, தட்டாம ஒரு வழி சொல்ல. ஐயோ, என்னாச்சுன்னா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன இங்க வந்து படுக்கிறேன்? தலைக்கு மேல சுத்துற ஃபேன் மேல விழுந்துருமோன்னு பயம். சுத்தாத ஃபேன் தான் நேரம் விழும். சுத்துற ஃபேன் ஆச்சா உன் தலைக்கு மேலதான் வந்து விழும். இங்க வந்து படுத்துட்ட. சுத்துற ஃபேன் வடக்கு தேக்கு பாத்துட்டா விழும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டம் கரண்ட்ல கூட இருக்கும். ஐயோ, நான் போய் பழக்கடையில படுத்துக்கிறேன். புழக்கடையில போய் படுத்துட்டா பூச்சி புழு பாம்பு அத்தனையும் அங்கதான் வரும். வேற யாரும் தேவையில்லை. கண்டமா இருக்கிறதுக்கு நீ ஒருத்தி போதும். என்ன? என்னப்பா? இங்க பாரு, நானே கண்டத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கேன். இவன் என்ன பயமுறுத்திட்டு இருக்கான். சும்மா இருடி. அவனே பயத்துல இருக்கான், நீ வேற போடி உள்ள. கொஞ்சம் பாரு, நீ வாப்பா. இப்படி பயந்து பயந்து உடம்பெல்லாம் கெடுத்துக்காத. இங்க பாரு, தூக்கம் வரலன்னா கொஞ்ச நேரம் பரமபதம் விளையாடு. உன் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சிடும். லட்சுமி, இதோ வந்துட்டேம்மா. காலையில கத்த ஆரம்பிச்சிடுவிய. பிள்ளையாரே, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. என்னது, அதுக்குள்ள 7 நாள் ஆயிடுச்சா? அப்ப என் கண்டம் தீந்துது. விநாயகா, எங்க வண்டிய காணோம்? கடை எரமானங்கட்ட பசங்களா, எங்கடா நான் ஏலத்துல எடுத்த சிவப்பு வண்டியை காணவே காணோம். அத நம்ம அம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ, என் பொண்ணு அந்த வண்டி எடுத்துட்டு போனா. அந்த வண்டிக்கு பிரேக் கண்டிஷனே சரியில்லையடா. இது எங்களுக்கு எப்படி தெரியும்? நிறுத்தும் போதே சொல்லி இருக்கணும். எங்க நாங்க தொழில கத்துக்கிட்டு வெளியே போயிருவோமோன்னு பயந்துகிட்டு மறைச்சு வச்சீங்க. இப்போ அதுல உங்க பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. பாட்டுமா? பாத்து போ. லா லா லா.